நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ நிக்கிறானே, இவன் தான் அதுக்கு சாட்சி. நேத்து நடுராத்திரியில மல்லிகாவ இந்த ராதா கோவில் சரிதியில மானபங்கப்படுத்திட்டான். ஐயோ இல்ல, நான் எதுவும் செய்யல. நீ எப்படி அதை சொல்லுவ? நீ அவளை நாசப்படுத்தும் போது உன்னோட மனசு சிந்தனையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. உன் மேல இருக்கிற பாசத்தால நீ சொன்ன எல்லாத்துக்கும் அவ சம்மதிச்சுட்டா. என்ன பார்த்திபா, உன் மனைவி செஞ்ச எல்லா தப்பையும் நீ பொறுத்துக்கிட்டு அரண்மனையில திரும்பவும் அவளை நீ வாழ வைக்க போறியா என்ன? வழி தவறுனவள நான் எப்படி வீட்டுல சேர்க்கிறேன்? இந்த அரண்மனையில மகாராணி அவ நடக்கவே நடக்காது. அப்படின்னா போங்க, அவளை உள்ள சேர்க்காம இப்பவே தடுத்து நிறுத்துங்க. அப்படித்தான் செய்யணும். அவ களங்கமில்லாத ஆளா இருந்தா அத அவ நிரூபிக்கட்டும். அப்படி முடியலைனா கடுமையான தண்டனை கொடுத்து தேசத்தை விட்டு வெளியேற்றணும். அனாதைய அலைஞ்சு திரிஞ்சு எல்லாராலையும் அவமானப்பட்டு அவ செத்து ஒழியட்டும். பார்த்திபா, கிளம்பு. சாமியாரம்மா, மல்லிகா மகாராணி பாவம் இல்லையா? இப்படி எல்லாம் நீங்க செய்யலாமா? மல்லிகானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு தெரியும் மல்லிகா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட மல்லிகாவை நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையா? இல்ல இங்க இருக்கிற பார்த்திபன் மல்லிகாவை சாகடிக்கிறத பாக்குறதா உன்னோட விருப்பமா? வேண்டாம், மகாராணியை யாரும் கொல்ல வேண்டாம். அதனாலதான் நான் முன்னெச்சரிக்கையா சொன்னேன், மல்லிகாவை அரண்மனைக்குள்ள சேர்க்க வேண்டாம். யார் மல்லிகாவை வெறுத்தாலும் நான் வெறுக்க மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். அவளை உன்னோட மனைவியாக்குவேன். நிஜமா நடக்குமா? அது நடக்கும். அது நிச்சயமா நடக்கும். நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி நீ அப்படியே சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் நீ அதை அனுசரிக்கணும். என்ன அனுசரிப்பல்ல? அனுசரிக்கிறேன். அப்படின்னா மல்லிகாவை உனக்கு சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த சாமியார் அம்மா நிம்மதியா தூங்குவா. அங்கே நில்ல. ஓ இஷ்டப்படி விருப்பப்பட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நீ நினைச்ச நேரத்துக்கெல்லாம் வர்றதுக்கு இது என்ன சத்திரமா? காரணமே இல்லாம எதுக்காக இப்ப அவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அவமானம் தாங்க முடியாம தான் நான் நேரா கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்படி நீங்க கோவப்படுற அளவுக்கு மல்லிகா அப்படி என்ன பண்ணிட்டா? மகேஸ்வரி அம்மா, எங்களை முட்டாளாக்க நினைக்காதீங்க. நேத்து ஒருத்தனை கூட்டிக்கிட்டு இவ ராத்திரி முழுக்க கோயில்ல இருந்தால. எங்க போனா? எதுக்காக அவ போனா? இவ ராத்திரி முழுவதும் யாரோட இருந்து பொழுத கழிச்சா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், கோயில்ல விரதம் இருந்து சாமி கும்பிட போறேன்னு. காதலனையும் கூட்டிட்டு போய் தான் கோயில்ல விரதம் இருப்பியா? என்ன பேசுறீங்க? நீ நேத்து ராத்திரி முழுவதும் யாரும் இல்லாத கோயில் சன்னதியில ராதாகிருஷ்ணன் கூட இருந்தியா இல்லையா? ராதாகிருஷ்ணன் என்னோட சகோதரன் மாதிரி, அவனை போய் நீங்க? மல்லிகா, தப்பு செய்யறவங்க எல்லாருமே சொல்ற சாமர்த்தியமான பதில் இதுதான். ஆனா அத எங்க கிட்ட சொல்லாத. அப்படின்னா நீங்க சந்தேகப்படுற அந்த ராதாகிருஷ்ணனும் இங்கதானே இருக்கான். அவனை கூப்பிட்டு உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கங்க. அப்படியா? இவங்க நேத்து ராத்திரி என்ன பண்ணாங்கன்னு நாங்க காதால வேற கேட்கணுமா? கேட்கணும். ராதாகிருஷ்ணனை கூப்பிடுங்க. என்கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கு அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேவி மகமாயி துணை இருக்கிற என்கிட்ட யாரும் நெருங்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவன் சொல்லட்டும். சொல்ல வைக்கிறேன். நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா போய் சொல்ற பழக்கம் அவனுக்கு இல்ல. ராதாகிருஷ்ணனை கூப்பிடலாம். என்ன மாமா? கூப்பிட. ஆனா அவன் சொல்ற எல்லா உண்மைகளையும் ஏத்துக்கிறதா இருந்தா மட்டும் நான் அவனை கூப்பிடுறேன். அதுக்கு நீ சம்மதிக்கணும். மல்லிகா எந்த தப்பும் பண்ணாதப்ப நீங்களாவே எப்படி முடிவுகளை தீர்மானிக்கலாம்? தப்பு சரி எதுன்னு ராதாகிருஷ்ணன் சொல்ற உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம தீர்மானிக்கலாம். பார்த்திபா, கூப்பிடவன. ராதா, ஏ ராதா.
டேய் உண்மையை சொல்லு, நேத்து ராத்திரி நீயும் இவனும் கோயில்ல தனியா இருந்தீங்களா இல்லையா? ஆமா இருந்தோம். கோயில் என்னடா பண்ணீங்க? அது மல்லிகா மகாராணி மேல இருக்க அன்பால தான். அப்போ நீயும் இவனும் அன்பா இருக்கிறதுக்காகத்தான் கோயிலுக்கு போயிருக்கீங்க இல்லையா? மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க, நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு. எங்களை மன்னிச்சிருங்க. மாமா இவ சொல்றதெல்லாம் என்னையே ஏமாத்த பாக்குற. சொல்றது பொய். அவன் சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலங்க. தேவியோட கருணையால அவன் நினைச்ச எதுவுமே நடக்கலங்க. சரி, நாங்க உன்னை நம்புறோம். நீ சொல்றது உண்மையா இருந்தா சத்தியமா நான் சொல்றது உண்மை. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. அப்படின்னா உண்மையை நீ நிரூபிக்கணும். மல்லிகா எப்படி உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்றீங்க? இவ கற்பு கரசின்னு தானே நீங்க சொல்ல வர்றீங்க? கற்போட இருக்கிறது தானே பெண்களுக்கெல்லாம் சிறப்பு. கற்போட இருக்கிறவங்க அந்த நெருப்புக்கே சவால் விடுவாங்க. எரியிற நெருப்பு குண்டத்துல இவ நடந்து வந்து இவ களங்கம் இல்லாதவன நிரூபிக்கணும். இது அநியாயம். இல்ல, நியாயம், நீதி, தர்மம். இது புராண காலம் இல்ல, மல்லிகா சீதாவும் இல்ல. காலங்காலமா எல்லாராலையும் போற்றப்படுவதுதான் இந்த கற்பு. அதுல சீதானோ மல்லிகாவனோ எந்த விதிவிலக்கும் இல்ல. அக்னிய சாட்சியா வச்சு இவ உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் மல்லிகா ஒரு கலங்கப்பட்டவதான், பெண்களுக்கே ஒரு அவமான சின்னம். அதனால நீ உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் இந்த படியை மிதிக்க கூடாது. வெளியே அவர் சொன்னது கேட்கலையா? ஓடி வெளியே. மல்லிகா, மல்லிகா, என்னாச்சு? மல்லிகா, மல்லிகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் அந்த நகை செய்யறவரோட கதையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாங்க அந்த சிதம்பரம். அவருக்கு நகை செய்யறதுல இவ்வளவு திறமை இருக்குன்னா அதுக்கு அவரோட பரம்பரை தான் காரணம். இவ்வளோ திறமைசாலியான ஒருத்தருக்கு எதுக்காக இவ்வளவு பிடிவாத குணம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? அவரோட கண்மூடித்தனமான நம்பிக்கையை பத்தி தான் சொல்றேன். சிவனை தவிர வேற தெய்வமே இல்லைன்னு நினைக்கிற அவரோட பிடிவாத குணம், அதுவும் பக்கத்திலேயே சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் இருக்கிற இந்த ஊர்ல இருந்துகிட்டு, இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து 2 கோயில்களோட வரலாற்றை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சவர் தானே இந்த சிதம்பரம். சிதம்பரம் மட்டும் இல்ல உன்னிமையா, அப்படி அந்த மாதிரி நம்புறதும் அந்த நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துணியறதுக்கும் இந்த கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க. சத்தியத்துக்கு எதிரானது, தர்மத்துக்கும் எதிரானது அது. என்னங்க இது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? காரணம் என்னன்னு நான் சொல்றேன். நல்ல வேளை நீங்க இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேளுங்க. பாரத பூமியில ஆச்சாரமான ரிஷிகள் எல்லாம் கடுமையான தவத்தின் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான பரம்பொருள் யாருன்னு தேட ஆரம்பிச்சாங்க. பஞ்சபூதமான நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு இதெல்லாம் ஒன்னா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட பரம்பொருளுக்கு இவங்களோட தவ வலிமை புரிய ஆரம்பிச்சுது. தன்னோட தவ வலிமையால சில முனிவர்கள் அந்த பரமானந்த சத்தியத்தை ஓம்கார பொருளும் மகாவிஷ்ணுவான கிருஷ்ணனும் அந்த சக்தி சுரூபன் எங்கும் நிறைஞ்சு குடி இருக்கிறது ஆகாய கங்கையான விரஜா நதி பாயிர இந்த உலகம் தானு தீர்மானிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மற்றும் சில முனிவர்கள் பிரபஞ்சத்துக்கு காரணம் ஆணும் பெண்ணும் இணைஞ்சு உருவமாய் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் சக்தி ஓம்கார பரபிரம்மம்னு வாதிச்சாங்க. இந்த பிரபஞ்சத்தோட பரம்பொருள் யாருங்கிற உண்மையை 2 வழிகள்ல தவ வலிமை பெற்ற முனிவர்கள் கண்டுபிடிச்சாங்கன்றதுதான் உண்மை. ஒரே உண்மைய 2 வழிகள்ல வெளிப்படுத்தினாங்க, அவ்வளவுதான்.
பிற்காலத்துல இது ரெண்டுமே ஒண்ணுன்னு மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் உபதேசம் பண்ணாங்க. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. உண்மை ஒன்றுதான். நம்ம முன்னோர்கள் அந்த உண்மைகளை பல வழிகள்ல சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையை படிச்சு தெரிஞ்சுக்கவும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கவும் மனசு இல்லாம மனசாட்சிக்கு எதிரா தன்னோட சுயநலத்துக்காக மனுஷங்க மாறி மாறி வாதிக்கிறாங்க. இன்னமும் கடவுள் பெயர்ல மனுஷங்க போடுற இந்த சண்டை மனுஷங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாபம். பூஜை புனஸ்காரங்களை ஆச்சாரங்களை முறைப்படி செய்யற மனுஷங்க இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதில்ல. கடவுள் ஆச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டவர். கடவுள் அன்பை வடிவான உருவம் கொண்டவர். அதை புரிஞ்சுக்கணும். பரஸ்பரம் பொறுத்து விட்டு கொடுத்து வாழ்றது. பிரபஞ்சத்தோட பரம்பொருள் அந்த கடவுள்னு நாம உணரணும். சிதம்பரம் இந்த உண்மைகளை புரிஞ்சுக்காம நடந்துக்கிற ஒரு மனுஷ ஜென்மம். இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்ல இருந்து மனுஷங்களுக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் சன்னியாசினியம்மா? காலம் மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கும். காலம் எல்லாத்தையும் மாத்தி சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநிறுத்தும். அதனால தான் தர்ம சம்ஸ்தாபனம்னு புராணத்துல வர்ணிச்சிருக்காங்க. இந்த கிராம மக்களுக்கும் அந்த நீதியை உணர்த்துறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. சிதம்பரம் மூலமா அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சு இங்க இருந்து யாத்திரைக்கு நீங்க கிளம்புவீங்க. பகவானே, மகேஸ்வரா, மகாதேவி, மகாராஜாவுக்கு சமாதானம் சொல்றதுக்கு நீ யார அனுப்பி வைக்க போற? அதுவும் இல்லாம என் சகோதரனை நீ எப்படி காப்பாத்த போற? அவன் செஞ்சது பெரிய குற்றம். மகாராஜா கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. ராஜ துரோகத்துக்கு மரண தண்டனை வேற கொடுப்பாங்க. என்னோட சகோதரனை காப்பாத்த நீதான் கருணை காட்டணும் உமா மகேஸ்வரா. இந்த கோயில்ல வச்சுதான் அந்த சன்னியாசினி அம்மாவை பார்த்தேன். திரும்பவும் அவங்கள பார்த்தேன்னா என் சகோதரனை காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்டிருப்பேன். கருணை உள்ள மனசுதானே அவங்களுக்கு உதவி பண்ணிருப்பாங்க. நேரம் சரியில்லைன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி எல்லாம் ஆபத்து வருது. அந்த அம்மா எங்க இருந்து வராங்க? அவங்க எப்படி இங்க வந்தாங்க? சன்னியாசினி அம்மா, காவலாளிங்க உங்க அண்ணனை கைது செஞ்சுட்டாங்கல்ல? அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் தண்டனை கொடுக்கறதுக்கு மன்னிக்க முடியாத குற்றத்தை தான் அவன் ராஜா கிட்ட செஞ்சது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரும் இல்லாத அனாதையா நான் ஆயிடுவேல்ல. நீங்க மனசு வச்சா என் சகோதரனை காப்பாத்திடலாம். நீங்க தானமா சொன்னீங்க அவன் தவற உணர்ந்து திருந்தறதுக்கு காலம் வரும்னு. அவன் உயிரோட இருந்தாதானே தவற திருத்திக்க முடியும். என்னோட வாக்கு எப்பவும் பொய்யாகாதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. நடந்த விஷயம் எல்லாமே உங்க அண்ணன் திருந்தறதுக்கான அறிகுறின்னு நினைச்சுக்கங்க. உங்க சகோதரன் ஒரு சிறந்த சிவபக்தன் தானே? அதனால அவ்வளவு சுலபமா யாரும் அவருக்கு தண்டனை கொடுத்துட முடியாது. அப்போ என்னோட சகோதரன் எந்த ஆபத்தும் இல்லாம திரும்பி வருவான்னு சொல்றீங்களா? போனது மாதிரி திரும்பி வர மாட்டாரு. பல்லக்கு பரிவாரங்களோட அவர் திரும்பி வருவாரு. சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம போங்க.
பகவானே, உமா மகேஸ்வரா, உன் பக்தர்களை கைவிடாத பரம்பொருளே, நீதான்ப்பா காப்பாத்தணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமச்சிவாய. பகவானே, ஸ்ரீ பரமேஸ்வரா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. என் மனசுல இருக்கிற ரூபம் அது நீ மட்டும்தான். என் நாக்கு சொல்ற மந்திரம் சிவ மந்திரம் தான். என்னோட காலம் முழுக்க அப்படிப்பட்ட புண்ணியத்தோட வாழ்ந்து ஜென்ம மோட்சம் அடையணுங்கிறதா என்னுடைய விருப்பம். ஆனா அது எல்லாமே வீணா போயிடுச்சு. மகாராஜாவுடைய உத்தரவால 7 நாட்களுக்குள்ள விஷ்ணு சிலைக்கு சாத்துறதுக்காக திருவாபரணம் செஞ்சு அரண்மனையில ஒப்படைக்கணும். சம்பு, ஒருபோதும் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சபதத்தோட இருந்த ஒரு தெய்வத்துக்காக திருவாபரணம் செய்ய வேண்டியதாயிருச்சு. மன்னிச்சிரு. ஆபரணங்கள் செஞ்சு வாழ்க்கையை நடத்துறவனா குடிமகன்கிற நிலையில மகாராஜா உத்தரவை தட்டி கழிக்க முடியாத நிலைமையில நான் அதை சம்மதிக்க வேண்டியதாயிருச்சு. சிதம்பரம், எல்லாம் தெரிஞ்ச பரம்பொருள் தானே ஸ்ரீ பரமேஸ்வரன். நீ சொல்லிதான் பரம்பொருளுக்கு தெரிஞ்சுக்கணுமா என்ன? இருந்தாலும் என் பகவான் கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லி ஆகணும். இல்லன்னா என் நெஞ்சு வெடிச்ச நான் செத்து போயிடுவேன். பகவான் சிவபெருமான் கூட ஆசைப்பட்டிருப்பாரு, நீ இதுவரைக்கும் வணங்காத விஷ்ணு பகவான நீ வணங்கக்கூடிய நேரம் வரும்னு. என்ன சொல்றீங்க? உண்மைதானே? அதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு சோதனை. இல்ல, எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கைலாசநாதனான சிவன் இல்லாத வேற ஒரு தெய்வம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்னோட மன உறுதிய பகவான் என்ன சோதிச்சு தெரிஞ்சுப்பாரு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சோதனையில நான் தோக்க மாட்டேன். விஷ்ணுவுக்காக நான் திருவாபரணம் செய்யும் போது விஷ்ணுவோட எந்த ஒரு நினைவுகளும் என் மனசுல இருக்காது. ஆனா மத்த எந்த வேலை செய்யும் போதும் ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய அனுமதியை வாங்கிட்டு தானே செய்வேன். விஷ்ணுவுடைய காரியத்துல அது நடக்காது. அப்புறம் ஆச்சாரத்தையும் நடைமுறைகளையும் மறந்துட்டுதான் நீ விஷ்ணு பகவானுக்கு நகை செய்ய போறியா? தங்கத்துல செய்யக்கூடிய அருணாக்கொடியுடைய வேலை நுணுக்கத்தை தவிர மத்த எந்த நடவடிக்கையும் பின்பற்ற போறதில்லை. சக்தி ஸ்வரூபந்தா நம்ம தேசத்துல குடியிருக்கிற விஷ்ணு பகவான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான பரபிரம்ம மூர்த்தி சிவனை விட சக்தி உள்ள தெய்வம் வேற யாரு இருக்கா?